வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபிபனாச்சி டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி டூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கின ஒரு டூல் தான். இது எதை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்கன்னா இந்தியனோட கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதாவது ஆரியப்பட்டா கண்டுபிடிச்ச ஜீரோவை வச்சு உருவாக்கினா அந்த காலத்து ட்ரேட் மெத்தட்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி டூல். இதோட ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வளவள குழக்கலாம் பேச விரும்பல. ஸோ இதை நான் ஷார்ட்டாக சொல்ல நினச்ச ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டூல் வந்து எதுக்காகனா வந்து ஜஸ்ட் ஃபைண்டிங் தி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டூலை வச்சு நம்ம 100% அக்யூரஸியோட இந்த இதில் இருக்கிற டேட்டா மட்டும் நம்பி எடுக்க முடியுமானா கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த டூலையும் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு இண்டிகேட்டர், அந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன், கூட இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணால் என்னோட அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. என்னோட ட்ரேட் மெத்தட் படி நான் ஒரு சில லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது வந்து என்னோட ட்ரேட் பேஸ் பண்ணுது. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 382 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5 அடுத்து 1618 அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% 1, ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து கலர் வந்து எல்லாத்துக்குமே ஒரே கலர் கொடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது பிளாக்குங்கிறனால ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி உங்களோட கலர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிங்க. வேல்யூஸ் வந்து நான் பர்சன்டேஜாக வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட்டில் செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மிடில் வர மாதிரி, ஓகேங்களா? அதை ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே மீதி சிம்பிளான கரெக்ஷன்ஸ் தான். இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்வீனியன்ட்டுக்காக மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி டூலோட கரெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வரப்போகுது ஃபிபனாச்சி. ஸோ இந்த ஃபிபனாச்சி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு ட்ரெண்டோட ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு அடுத்து அதோட முடிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை முடிச்சிட்டோம்னா அதை நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த ட்ரெண்ட் எது வரைக்கும் வருங்கிறது இந்த 3 லெவல், அதாவது 382 50 1618 இந்த 3 லெவல்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட்னா வந்து நான் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு எண்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், ஓகேங்களா? எங்கே மறுபடியும் ஒரு லோ கொடுத்துட்டு ஹை போகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஓகே, கலர் கரெக்டான கலர் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுப்பா, ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஒரு ரெட் கலரில் வச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ரெட்டே வச்சுக்கோ, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வரையலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் வரையலாம் பாருங்கள். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஃபிபனாச்சி டூல் எடுத்துக்கணும். ஸோ ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேங்களா? அதோட ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிறது, அடுத்து அந்த ஸ்விங் முடிகிறது, அதுலேருந்து எடுத்து நம்ம கிராஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் எங்கே எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஒன்று 382 இல்லை 50 இல்லை 61 இந்த 50 to 61 இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கோல்டன் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துருச்சுனாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுங்கிறது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ட்ரெண்ட் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு விஷயமும் சொல்லலாம். என்ன வந்து இந்த லெவல்ஸ் வரும்போது கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சார்ட் பேட்டர்ன்ஸோ இல்லாட்டி ட்ரெண்ட் லைன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மீட் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் நமக்கு இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாகவும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ரியல் டைம் சார்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்துக்குவோம். அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, இங்கேருந்து ஒரு ஸ்விங் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப் ட்ரெண்டில் எவ்வளோ இங்கேருந்து எடுத்தால் நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி எடுத்துக்கிற டூவில், ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்விங் லோ, அதாவது பாட்டம், ஓகேங்களா? ஸ்விங் ஆரம்பிச்ச இடம், ஓகேங்களா? இங்கேருந்து எடுத்து இந்த ஸ்விங்கோட ஹை இது வரைக்கும் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய விக்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த விக்கில் இருந்தும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். விக் பாட்டம், விக் டாப், ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் வரணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியுது, நான் 1 மினிட் சார்ட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 1 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் அந்த ஸ்விங் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ ஓகே, கமான். ஸோ பாட்டம் டு டாப், ஓகேங்களா? அந்த ஸ்விங்கோட பாட்டம் டு டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். அது ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 38.20 அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு, ஓகேங்களா? கரெக்டாக அங்கே டச் ஆனோடனே மறுபடியும் அந்த ட்ரெண்டானது மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்யூ ட்ரெண்டு, ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை போட்டு வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி
கொடுத்து பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு ஒரு சில இண்டிகேஷன்ஸும் இருக்கும். அதாவது ஏற்கனவே இதுக்கான சப்போர்ட் லைன்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் இதில் டச் எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து பிளாட் பண்ணுறது மூலிமா இதோட அக்யூரசி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் 1 மினிட்லேருந்து 5 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் நம்மளோட ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்விங் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது ஸ்விங் ஹையிலிருந்து ஸ்விங் லோக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சு எடுத்து விட்றேன். அங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த கோல்டன் லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு 50 to 61.8. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தோடனே எவ்வளோ பெரிய டவுன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு டவுன் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டவுனை நம்ம கேப்சர் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனாச்சி டூல் எதுக்குன்னா வந்து ஜஸ்ட்டு எங்கேருந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் அந்த இடத்துலேருந்து எப்படி என்ட்ரி கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஜோனாக இருக்கனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்து டவுன் மூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அது ரிலேட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அதாவது என்ன வந்து நாளைக்கான நெஃப்டி எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறது மூலிமா ஒரு கோல்டன் லெவலிருந்து என்ட்ரி கொடுக்குறது மூலிமா கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம கீழே டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிபனாச்சியை கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களோட ட்ரேடோட அக்யூரசிஸ் பார்த்தீங்களா அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஐ மீன் இந்த ஃபிபனாச்சியோட அந்த ட்ரெண்ட் கேப்சரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டச் எடுத்துருக்கு பாருங்கள். அந்த டாட்டர் லைன்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் எடுத்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சதாக கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ அது மூலிமா உங்களோட ட்ரேடை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? எங்கே ட்ரேட் உங்களுக்கான ஒரு ஐடியா பர்ஃபெக்டான ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து இந்த ஃபிபனாச்சி டூல் பொறுத்த வரைக்கும் என்ட்ரிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்த விஷயம் இந்த ஃபிபனாச்சி டூல் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் பேராமீட்டர்ஸையும் நீங்கள் செக் பண்ணுறது உங்களோட ட்ரேட் அக்யூரசிக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது என்னென்னா வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் பேஸ் பண்ணது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ். ஓகேங்களா? அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான அந்த லாங் வீக் கொண்ட ஹேமர் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிற இடத்த குறிக்கக்கூடியது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நோட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை எப்படி பிளாட் பண்ணுறதுனா வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளாட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். ட்ரெண்ட் எப்படி வரையிறதுன்னு எனக்கு தெரியலனா வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக அதாவது இந்த சார்ட்டில் ப்ரீவியஸ் டேஸில் ஓகேங்களா முன்னாடி ஒரு காலத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு லைன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறது மூலிமா இந்த ஒரு லைன் அதாவது இந்த ஃபிபனாச்சி லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 60 லெவலோ 50 லெவலோ ஓகேங்களா அந்த லெவலில் அந்த லைன் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த டச் எடுக்கும்போது எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு நான் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பை என்ட்ரிக்கோ நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ டவுன் போகுதுன்னா செல்லுவும் அப்போதுனா நான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அப் ட்ரெண்டுக்கான ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் வந்தால் எப்படி இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸாகவே. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஓகேங்களா நமக்கான ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 38.30 அந்த ஒரு பாயிண்ட்டில் 20 அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகுதுங்கிற மாதிரி நமக்கு ஃபிபனாச்சி காட்டிடுச்சு. ஸோ அதை நம்ம முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த 38 லெவலுக்கு நேர் ஏதாச்சும் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரீவியஸ் சார்ட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா நம்மளோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் அதில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையிறோமாங்க. ஸோ இந்த ஒரு லெவல்ஸில் கரெக்டாக ஸோ ஓகே கமான் ஓகே இந்த இடத்துலேருந்து வரைவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து வரைகிறேன். அங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் சார்ட்டில் எங்கே டச் எடுத்துருக்குன்ட்டு. ஸோ அங்கே பாருங்கள்.
ஸோ இன்னும் நம்ம என்லார்ஜ் பண்ண அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுறது மூலிமா, அதாவது ப்ரீவியஸ் டச் லைட்டாக எடுக்காமல் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலிமா உங்களோட கேண்டிலோட அக்யூரசி, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்கான அக்யூரசி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஜோனுங்களை வரும்போதே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஜோன், அந்த ரெக்டாங்கிள் இருக்குன்னா அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது, கேண்டில் வரும்போது நீங்கள் இங்கே நம்பி என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு உங்களால் லாங் போகவும் முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா. நாட் ஃபார் எக்ஸிட் ஆர் டார்கெட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் என்ட்ரி. இதை வந்து ஃபிபனாச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கும் எக்ஸிட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் எப்படி என்ட்ரி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டூல், ஜஸ்ட் ஒரு டூல், இதுவும் ஒரு டூல். ஓகேங்களா. ஸோ அதாவது எப்படி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோமோ, எப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஐ மீன் மற்ற ஓகேங்களா மற்ற ட்ரெண்ட் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அது மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பிளைண்டாக நம்பி நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாச்சியோட டூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ராப் பண்ணுறது, எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான நெஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதாவது மண்டேக்கான நெஃப்டி ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் 5 மினிட் சார்ட்டில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்கள், நல்ல ஒரு டச் எடுத்துருக்கு, சூப்பரான 3 டச் எடுத்துருக்கு, ட்ரிபிள் டாப் எடுத்துருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம், நியர்லி ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஓகேங்களா கீழே போகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மேலே பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகிட்டு அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கீழே வந்துடும். அதேமாதிரி கீழே பிரேக் பண்ணியிருக்கும் போது அந்த ரீடெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேலே பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டவுன் வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த இது வந்து இங்கே இடத்துல பிரேக் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு இப்படி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் தான் கீழே போகும். ஓகேங்களா. ஸோ இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ஸை எப்படி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதை இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க, எப்படி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பிரேக் எடுக்குது. ஓகே இங்கே வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் டச் லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த இருக்க 2 லைனையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ஸாக வச்சுக்கலாம். மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனே வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறேன்னா வந்து பாருங்கள் இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அவுட் பண்ணுற இடத்துலையும் நல்ல ஒரு டச் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு லைனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு லைனில் எடுக்கலாம். ஈவன் நம்ம கீழே வரைஞ்ச அந்த பாக்ஸ்லேயுமே கூட மேலே இருக்கக்கூடிய லைன் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் லைனாக இருக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.